பாஜக தலைமையை அண்ணாமலை தவறான முறையில் வழி நடத்துகிறார் அப்படின்னு உட்கட்சி பூசல் விவகாரம் அப்படின்னு பிஜேபி கல்யாணராமன் அவர்கள் அண்ணாமலையை குற்றம் சாட்டியிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை துவக்கி வச்ச பெருமை முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே போகும். அவனை முதல்ல சொன்னேன், ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தருக்கு எம்பி பதவியில் போட்டி போடுறாங்கன்னா அண்ணாமலைக்கு தலைவலின்னு டெல்லி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் வீக்காக இருக்கு. இப்போ அதை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கறது விட்டுட்டு இவங்கெல்லாம் யாரு? கட்சியினால் சுயலாபம் அடைந்தவர்கள். மத்திய மந்திரி சபையில தோத்தவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு மோடி கராரா சொல்லிட்டார். இப்போ மத்திய அமைச்சர் பதவியை அண்ணாமலை எடுத்துக்குவாரா இல்ல மாநில தலைவர் பதவியே போதும்? அண்ணாமலைக்கு லோக்சபா சீட் கொடுத்ததே தவறுன்னு நாங்கெல்லாம் கருதுறோம். அது மத்திய பாஜக ஜனதா கட்சியோட தலைமையும் இப்ப உணர்ந்தது. அண்ணாமலைக்கு எம்பி சீட் கொடுக்காம இருந்தா 40 தொகுதியிலும் மின்னல் மாதிரி பாஞ்சி வேலை செஞ்சிருப்பாரு. தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படாதது காரணத்தினாலதான் இந்திய கூட்டணி மத்திய அமைச்சரவையில உட்கார முடியல. இல்லைன்னா அது சரியான முறையில் செயல்பாட்டு இருந்தா கண்டிப்பா பாஜகவை அழிச்சிருக்க முடியும், எங்கனால அது முடியும்னு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா மாதிரி பேசக்கூடாது. உங்க அப்பா 50 வருஷமா அரசியல் இருந்தார். நீங்க அரசியல் இப்பதான் ஏபிசி கத்துட்டு இன்னும் டிகிரி வாங்குறதுக்கு 10 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அடக்கி இருங்க, துறை வைக்கோ அடக்கி இருங்க. இல்லைன்னா தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. உங்க அப்பா இது பார்லிமெண்டேரியன், நீங்க இப்பதான் அரிச்சுவடி கத்துக்கிறீங்க. அடக்கி வாசிங்க. எடப்பாடி தலைமைக்கு வெகு விரைவில் ஆபத்து வர வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் கட்ட மந்திரிகளே கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடிகிட்டே கட்சியை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூம்மா. இன்னைக்கு தேர்தல் களமே ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கட்சி இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் அப்படின்னு இருந்தது அடங்கி போய் அடுத்தது ஆட்சி யாருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீட் தேர்வை நாங்க கண்டிப்பா ஒழித்து காட்டுவோம் அப்படின்னு. இன்னைக்கும் அவர் அதே ஒரு வாக்குறுதியை திரும்ப கொடுத்திருக்காரு. இது எதற்கான அடித்தளமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தி கூட்டணி வந்தா கூட நீட் தேர்வை ஒழிக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? இந்தி கூட்டணி தான் நீட்டை கொண்டு வந்தது. அது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணிடுச்சு. இனிமே அது எடுக்கிறது கஷ்டம். இந்தி கூட்டணியே எடுக்காத ஒரு நீட்டை எப்படி என்டிஏ எடுக்க போறது? இவன் மோடிக்கு மெஜாரிட்டி கம்மியா இருக்குன்றதுல நீங்க குத்தி காட்டுறீங்க. ஆனா இது நடக்காத விஷயம். நீங்க இன்னும் கலைஞர் இந்தின்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தார். ஸ்டாலின் நீட் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கார். அவர் பையன் வேறுன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்துறதுக்கான கோஷமே தவிர நடக்காத ஒன்று, வராத ஒன்று இந்தி. அந்த இந்தி பூத்தை வச்சு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஓட்டணும். அப்புறம் போகாத ஒன்று நீட்டு. போகாத நீட்டை வச்சு ஒரு 10 வருஷம் ஆட்சி ஓட்டியாச்சு. இந்தி செல்ல காசாகி போச்சு. நாளைக்கு நீட்டும் செல்ல காசாயிடும். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். அது மாதிரி எய்ம்ஸ்னு ஒன்று வரும். இதெல்லாம் தேர்தலுக்கான பேச்சை தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு மேட்டர் தான் நினைக்கிறேன். 2026க்கான அடுத்த தேர்தல் கட்ட நடவடிக்கைகளா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவங்களுக்கு எதிர்கட்சி ஏதாவது போகணும். இப்போ புல் ஃபைட்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஆக்ரோஷமா சண்டை போடுற எதிரி ஏதாவது போகணும். அவங்களுக்கு எதிரி ஆப்ஜெக்ட் ஒரு தேடுவாங்க. எதிர்கட்சிகள் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட். திராவிடம் இந்தியா எதிர்க்கிறோம், அப்புறம் வட இந்தியாவை எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம். ஏதாவது எதிர்ப்பில் வளரும் கட்சிகள்னு ஒன்று இருக்கு. இப்போ ரீசனபிளா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா வளர்கிற கட்சி நிறையா இருக்கு, நெகட்டிவ்ல வளர்கிற கட்சி நிறையா இருக்கு. திராவிட கட்சிகள் நெகட்டிவ்ல வளரும். சனாதனத்தை ஒழிப்போம், இந்தியா ஒழிப்போம், பிராமணியத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இது ஒன்றும் ஒழிக்க போகிறதில்ல, நீங்களும் வளர போகிறதில்ல, ரெண்டும் நடக்க போகிறதில்ல. இது இதெல்லாம் ஒரு வெற்று கூப்பாடு, ஒரு வேலைக்காகாத செயல்னா ஒத்துக்கலாம். பாஜக தலைமையை அண்ணாமலை தவறான முறையில் வழி நடத்துகிறார் அப்படின்னு உட்கட்சி பூசல் விவகாரம் அப்படின்னு பிஜேபி கல்யாணராமன் அவர்கள் அண்ணாமலையை குற்றம் சாட்டியிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை துவக்கி வச்ச பெருமை முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே போகும். அவனை முதல்ல சொன்னேன், ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தருக்கு எம்பி பதவியில் போட்டி போடுறாங்கன்னா அண்ணாமலைக்கு தலைவலின்னு 2 மாதம் முன்னாடி சொன்னேன் ஒரு பேட்டியில். யாரும் நம்பலை. அவங்க ஜெயிச்சிருவாங்க, மத்திய அமைச்சர் ஆடுவாங்க. நான் சொன்ன வேடிக்கை பாருங்க, அண்ணாமலைக்கு தலைவர் கொடுக்கும். அதே மாதிரி நேற்று கட்சி ஆஃபீஸ் திறந்துட்டாங்க,
பேரலாக ரன் பண்ணுறாங்க. அடி கமலாலயத்துக்கு பேரலாக என்ன அது உள்கட்சி மோதல். காங்கிரஸை விட கேவலமாக இருக்குது. காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் சட்டையை கிழிச்சுமா வேட்டையை கிழிச்சுமா, நீங்கள் அது அடுத்து கிழிக்க போகிறீங்க. கமலாலயத்தில் வேட்டி கிழிப்பு சட்டை கிழிப்பு கூடிய விரைவில். இது என்ன காரணம்னா, நான் அண்ணாமலை சொல்ல மாட்டேன், மத்திய பாஜக கோஷ்டி பூசலை வளர்க்குறது. ஏன்னா நட்டா ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம், அப்புறம் வந்து சந்தோஷி ஒரு பக்கம், ஆளாளுக்கு கோஷ்டி. அந்த கோஷ்டியை பிரதிபலிக்கிறதுக்கு இங்கே கோஷ்டி தலைவர் இருக்காங்க. இப்போ தமிழிசை என்ன தைரியம் இருந்தால், நான் முன்னாள் தலைவர் என்ற முறையில் வார் ரூம் மீது நடவடிக்கை எடுப்பேன்பாங்க. வார் ரூம்ங்கிறது யாரு? அண்ணாமலை டீம். இது ஆரம்பித்து வச்சா இது பெருமை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட சேரும். நேற்று முதல் அட்டாக் ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை மீது. கூட்டணி வச்சா போனது தப்பு. நான் வேலுமணி ஆதரிக்கிறேன். எந்த வேலுமணி? பாரதிய ஜனதா கட்சியை கடுமையான எதிர்த்த வேலுமணி, உங்க மாநில தலைவரை எதிர்த்த வேலுமணி. அந்த வேலுமணியை இந்த அம்மா ஆதரிக்கிறாங்களாம். அப்ப கட்சி மரியாதை மாண்பை குறைக்கிறதுக்கு உங்களை கட்சி விட்டு தூக்கணும் எவ்வளவு நேரம் ஆகும்? கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு உங்களை கட்சி விட்டு தூக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா மேலிடத்துல எடுக்க மாட்டாங்க. பாஜக இப்ப வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுது அவங்க ஆட்டம் போடுறாங்க. பாஜக மேலிடம் டெல்லி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இப்போ அதை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கறதை விட்டுட்டு இவங்கெல்லாம் யாரு? கட்சியினால் சுயலாபம் அடைந்தவர்கள், கட்சியினால் தங்களை வளர்த்து கொண்டவர்கள், தங்களை வளர்ச்சியில் அக்கறை காட்டியவர்கள். இப்போ அண்ணாமலையும் மோடியையும் கூட்டணியை குறை சொல்றாங்க. எந்த மாதிரி கூட்டணி? மைனாரிட்டியால் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொன்ன அதிமுக பாஜகவில் கூட்டணி வச்சதால் மைனாரிட்டி எங்க பக்கம் வரல. பாஜக இஸ் எ கல்பிரிட், பாஜகவால் தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொன்ன அதிமுகவை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா இதோட கட்சிக்கு துரோகம் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. கல்யாணராமன் சொன்னீங்க, அவர் இஸ்லாமிய மதத்தை அடிக்கடி கேவலப்படுத்தி அசிங்கமாக பேசி ஒரு மத நல்லிணக்கத்தை குறைச்சி சிறைக்கு போயிட்டு வருவார். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறார். அவர் முதல்ல அறிவுசார் பதவி கொடுத்ததே தப்பு. என்னதான் இருந்தாலும் பழைய பாஜக பழைய ஜனசங்கம் இல்லை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை விடுங்க, ஆர்எஸ்எஸ்லேயே முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஆர்எஸ்எஸ் காரனே முஸ்லீமை கொண்டாடுறான். அப்படி முஸ்லீமை கேவலமா பேசலாமா? பேசலாமா? இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அதிமுகவோட கூட்டணி அமைக்காததுனாலதான் வந்து பாஜகனால இந்த சீட்டுகளை வந்து முக்கியமான வாக்குகளை வந்து அவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து செய்தி வந்து உள்ளா வந்துட்டு இருக்குது. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அது வந்து ஏற்கக்கூடியது தானே? அடுத்தது கேளுங்களேன், திமுகவோட கூட்டணி வச்சுதான் 40 சீட் ஜெயிச்சிருப்போமே. கொள்கைன்னு மட்டும் வேணாமா பிஜேபிக்கு? சொல்லிடுங்க, பாஜக கொள்கை கிடையாது. நாங்கள் மற்ற பார்ட்டி வித் டிஃபரன்ஸா, பார்ட்டி வித் டிஃபரன்சஸா? கொள்கை இல்லைன்னு சொல்லிடுங்க. மற்றவங்க காங்கிரஸ் மாதிரின்னு சொல்லிடுங்க, நாங்கள் ஓரம் கட்டிடுறோம். நீங்கள் என்னவோ புனிதர் மாதிரி பேசுகிறீங்க. இங்கே வந்து ஓட்டுக்கு கூட்டணி வச்சு இண்டிபெண்டாக ஜெயிச்சு இவ்வளோ வந்தது அதிசயம். முக்கால்வாசி இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு குழந்தை தவழ்ந்து தான் நடக்கும், நடந்து தான் ஓடும். தமிழ்நாட்டில் குழந்தையாக இருந்தது பிஜேபி, 0ல் இருந்தது, நோட்டா கீழே இருந்தது. இப்போ 12% வந்துருக்கு. இது வளர்ச்சியாக உங்களுக்கு தெரியல. சீட்டை பிடிச்சி மத்திய மந்திரி ஆகணும்னு உங்கள் ஆசை. அந்த ஆசையில் மண்ணவாரி போட்டார் அண்ணாமலை. அந்த கோபத்தில் பேசுறீங்க. உங்கள் கோபமே மந்திரியாகி இன்னும் 4 காசு பண்ணலாம், பண்ண காசு போராது, இன்னும் 4 காசு பண்ணலான்ற எண்ணத்தில் இருந்ததுனால, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெட்டு போனதுனால, அது வாயில் மண்ணாள்ளி போட்டதுனால கோபத்தில் பேசுகிறீங்க. கல்யாணராமன் பேசுகிறத விடுங்க, அவர் ஆர்எஸ்எஸ் நல்ல ஒரு ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி தான். அவர் ஏன் அப்படி பேசினார்னு தெரியல. ஆனால் தமிழிசை பேசுறது அண்ணாமலை மேல் உள்ள பகமையில் பேசினாங்கன்னு நான் கருதுறேன். இப்போ மத்திய அமைச்சர் பதவி வந்து அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழகம் பாஜக மாநில தலைவர் பதவி வந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைக்காக தான் அண்ணாமலை வந்து டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல்கள் இப்போ போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணாமலை என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னிலேருந்து அண்ணாமலை போயிடுவார்னு சொன்னவங்க அதிகம். என்னோட தகவல் படி 2026 வரைக்கும் அண்ணாமலை சென்னையை விட்டு நகர்த்த முடியாது, தமிழ்நாட்டை விட்டு தூக்க முடியாது.
கண்டிப்பாக அண்ணாமலையை தவிர வேறு யாராலையும் இது வரைக்கும் கமலாலயத்தில் என்ன பண்ணாங்க? 50 வருஷமா கமலாலயத்தில் அடிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். வாட்ச்மேனே தனியாக இருக்க பயப்படுவோம். இப்போ மாதிரி கும்பல் இல்லை. 5 மணிக்கு காரில் வருவாங்க தலைவர்கள், அண்ணாமலைக்கு முன்னாடி டீ சாப்பிடுவாங்க, ஈவினிங் பேப்பரை படிப்பாங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க, டிவியை பார்ப்பாங்க, 7 மணிக்கு வீட்டுக்கு போடுவாங்க. அதுதான் கட்சியை வளர்த்த விதம். அப்படி தான் கட்சியை வளர்த்தாங்க. அரும்பாடுபட்டு கட்சியை வளர்த்தது எப்படின்னா 5 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து பஜ்ஜி போண்டா டீ சாப்பிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு போகிற தலைவர்கள். இந்த அண்ணாமலை 24 மணி நேரமும் கட்சிக்கோசரம் பாடுபட்டார் பாருங்க. அவருக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர்கள் வேலை செய்யலை, பணத்தை மட்டும் சுருட்டிக்கினாங்க, நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கினாங்க. அப்புறம் எல்லாம் அஜால் குஜால் வேலைலாம் பண்ணி கமலாலயம் பேரை கெடுத்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர் மத்தியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அண்ணாமலை வந்து அவளுக்கு பிடிக்காம போகல, நியாயம் இல்லை, அது தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்ததில்லை. நான் 45 வருஷமாக பத்திரிகையாளர் வந்து பார்த்துருக்கேன். அடிக்கும் பாரதிய ஜனதா தமிழக கமலாலயத்தில் அடிச்சுட்டு நடந்தது. ஒரு கார் ஒரு சைக்கிள் நிற்காது. அது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்போ டி நகரில் மெட்ராஸ் முழுக்க கமலாலயம்னு எல்லாம் கொண்டு ஆர்டரில் விட்டுருவான். அந்த வளர்ச்சி இவங்க கண்ணையே உறுத்துதுன்னா நம்ம பீரியடில் இந்த வளர்ச்சி வரலையே அப்படின்ற பொறாமை. நம்ம பீரியடில் ஒன்றும் வளரலையே. அண்ணாமலை கிரெடிட் எடுத்துகிட்டு போயிட்டாரு, மோடி பாராட்டுறாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறார் மோடி. அப்போ தெரியும் மத்திய மந்திரி சபையில் தோத்தவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு மோடி கராராக சொல்லிட்டார். இப்போ மத்திய அமைச்சர் பதவியை வந்து அண்ணாமலை எடுத்துக்குவாரா இல்ல மாநில தலைவர் பதவியே போதும்? அண்ணாமலைக்கு லோக்சபா சீட் கொடுத்தது தவறுன்னு நாங்கள்லாம் கருதுறோம். அது மத்திய பாஜக ஜனதா கட்சியோட தலைமையும் இப்போ உணர்ந்தது. அண்ணாமலைக்கு எம்பி சீட் கொடுக்காம இருந்தால் 40 தொகுதியிலையும் மின்னல் மாதிரி பாஞ்சு வேலை செஞ்சிருப்பார். அவரை நீங்கள் வந்து சில பேர் சொன்னதுனால முடக்கி போட்டீங்க. சந்தோஷி மெயினாக முடக்கி போட்டது சந்தோஷி தான். முடக்கி போட்டீங்க. முடக்கி போட்டதுனால என்னாச்சு? தமிழ்நாட்டில் 40 பேரும் ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஏன்னா அண்ணாமலை கேம்பெயின் பண்ண முடியல. இப்போது அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுத்தா கொடுக்கறதுங்கிறது இம்பாசிபிள். கொடுத்தாலும் அவர் எடுத்துக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ராஜா உடல் நலத்தினால போட்டி போடாமல் இருந்தார் லோக்சபாவில். அவர் ராஜ்யசபாவில் போட்டு அழகு பார்த்து அவரை யூனியன் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. ஏன்னா எல் கணேசன் கவர்னராக போயிட்டார், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக போயிட்டார், அப்புறம் வந்து சண்முகநாதன் கவர்னராக இருந்து ஓய்வு பெற்றுட்டார். அப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கேண்டிடேட் ஆனால் தோற்று போயிட்டார். நயனா நாகேந்திரன் அமைச்சர் கேண்டிடேட் தோற்று போயிட்டார். இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் கேண்டிடேட் தோற்று போயிட்டாங்க. தோற்று போனவங்களை திருப்பி ராஜ்யசபாவில் வச்சு எம்பியாக கொடுத்து மந்திரி ஆக்குனீங்கன்னா தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கேட்பாங்க, ஏன்பா உங்களுக்கு இவங்களை விட்டால் வேறு வழியே கிடையாதா? மாநில தலைவர், கவர்னர், துணைநிலை ஆளுநர், எம்பி தேர்தல் போட்டி போடுறவர், தோற்று போன ராஜ்யசபை, மத்திய மந்திரி சபை, என்ன நடக்குது? அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்சியை கிளீன் பண்ண போறார் சொல்லிட்டா டெல்லிக்கிட்ட. ஒன்று கட்சியை கிளீன் பண்ணுங்க, இந்தாங்க என் ராஜினாமா யாரையா வச்சு நடத்துக்கங்க, என்னால் முடியாது இந்த மாதிரி பண்ணீங்க டெல்லி சொல்லிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபுல் ஹேண்டு கொடுக்குறோம். முன்னாள் மாநில தலைவர் கட்சி விட்டு நீக்க வேணாம், மாநில தலைவருக்கே கட்சி விட்டு நிற்கிற அதிகாரம் டெல்லி கொடுக்க போகுது. இப்போ எவன் தமிழ்நாட்டில் ஆடுறானோ பாலை ஒட்ட நறுக்குங்கன்னு அந்த அதிகாரம் அண்ணாமலை கையில் வந்தால் தான் தமிழ்நாடு பாஜக உருப்படும். இல்லைன்னா திருப்பி காங்கிரஸ் மாதிரி சட்டையை கீழ்ச்சின்னு ஒரு ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை பாஜகவுக்கு வந்துடும். ஐக்கிய ஜனதா தளத்தோட தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி நாளைக்கு வந்து தோல்வியை அடைஞ்சு அடுத்த தேர்தலில் தோல்வியை தான் சந்திக்க போறாங்க, எதிர்கட்சி இல்லை அவங்க முன்னாடி கூட உட்கார முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்ன காரணம்னா உத்தவ் தாக்கரே இது இந்தி கூட்டணி மீட்டிங் அட்டன் பண்ணல, கவனிச்சிங்களா? உத்தவ் தாக்கரே போல எப்படி ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு பிறகு இந்தி கூட்டணி மீட்டிங் போலையோ உத்தவ் தாக்கரே போல மோடி என்ன பண்ணியிருக்கார்? இப்போ 3 பெரிய லீடிங் பார்ட்னர் தான் என்டிஏல இருக்காங்க. நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், சந்திரபாபு நாயுடு. இவங்க 3 பேர் டிமாண்ட் ரொம்ப கேட்குறாங்க. அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு உத்தவ் தாக்கரே உள்ளே கொண்டு வந்து எப்படி இபிஎஸ்சி ஓபிஎஸ்சி அனுப்பிச்சா மாதிரி சிவசேனா விதைக்க போகிறார். உத்தவ் தாக்கரேக்கு இனிமேல் ஒரு வழி கிடையாது. சந்திரபாபு நாயுடு மாதிரி மோடி காலில் விழுந்தால் தான் பிழைக்க முடியும். ஏன்னா அங்கே சரத்பவார் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றார்.
உத்தவ் தாக்கரே வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல. இந்த தேர்தலில் உத்தவ் தாக்கரே கட்சி தோற்று போனதுக்கு காரணமே சரத்பவார் தான் உணர்ந்துட்டார். உத்தவ் தாக்கரே மோடி இல்லைன்னு உணர்ந்துட்டார். ஸோ மோடியோட தயவில் சிவசேனா ஒன்றா போகிறது. உத்தவ் தாக்கரே உள்ளே வரப்போகிறார். உத்தவ் தாக்கரே உள்ளே வந்தார்னா மோடிக்கு ஒரு கை பலம். இந்த 3 பேரும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உத்தவ் தாக்கரே வராது. இதை தான் நிதிஷ்குமார் சொல்லியிருக்காருன்னு டெல்லியிலேருந்து எனக்கு கிடைச்ச தகவல். தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையோடு வந்து செயல்படாததுக்கு காரணத்தினால தான் வந்து இந்திய கூட்டணி வந்து மத்திய அமைச்சரவையில் உட்கார முடியல. இல்லைன்னா அது வந்து சரியான முறையில் செயல்பாட்டு இருந்தா கண்டிப்பா பாஜகவை வந்து அழிச்சிருக்க முடியும், எங்கனால அது முடியும்னு துரை வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இவிஎம் விட்டீங்க? இவிஎம் தான் வழக்கமாக சொல்லுவீங்க. இவிஎம்ல ரஷ்யா மை, சைனா மை, அமெரிக்கா மை, லேப்டாப், கம்ப்யூட்டர், ஹேக்கிங், ஏன் அந்த வார்த்தை சொல்ல முடியல? ஏன்னா உங்களுக்கு இந்த ஓட்டு வந்து ஜாஸ்தி, இந்த சீட்டு வந்தது அதிகம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவிஎம் குறைச்சோன்னா ஜனங்க காரித்து போவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லி நான் சொல்கிறேன், இந்தி கூட்டணி 300 சீட்டு வந்திருக்கும். எப்போ தெரியுமா? ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சிருந்தீங்கன்னா இந்திக்கு 300 வந்திருக்கும். உங்களுக்கு அது தைரியம் இல்லை. யார் பிரதமர் வேட்பாளர்னு தேர்தலுக்கு பிறகு கூட உங்களுக்கு முடிவு பண்ண முடியல. ஆகவே இந்தி கூட்டணி தோற்றதுக்கு காரணம் உங்களோட தலைமையின்மை தான். நீங்கள் நேற்று அரசியலுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா மாதிரி பேசக்கூடாது. உங்கள் அப்பா 50 வருஷமாக அரசியல் இருந்தார். நீங்கள் அரசியல் இப்போ தான் ஏபிசிடி கற்றுட்றீங்க. இன்னும் டிகிரி வாங்குறதுக்கு 10 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் அடக்கிடுங்க. துறை வைக்கோ அடக்கிடுங்க. இல்லைன்னா வந்து தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல்லாம் பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. உங்கள் அப்பா இஸ் பார்லிமெண்டேரியன். நீங்கள் இப்போ தான் அரிச்சுவடி கற்றுக்கிறீங்க. அடக்கி வாசிங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, சீமான் அவர்கள் வந்து வளருவது சரியல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தேசத்திற்கு அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே விரோதமான வார்த்தைகளையும் இளைஞர்களை தூண்டுவதற்கான வார்த்தைகளை வந்து பேசுறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ வந்து செய்தியாளர்கள் கிட்ட பேட்டியில் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? நேற்று அண்ணாமலை சீமானை பிரைஸ் பண்ணார். இது தமிழிசை பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பாஜகவில் பாலிடிக்ஸ் பண்ண தமிழிசை ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் அன்றைக்கே எதிர்பார்த்தது, முதலே சொன்னது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. அந்த அம்மாவுக்கு அவசரம். உடனே கவர்னர், உடனே அமைச்சர், அடுத்து நிதி அமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி எல்லாம் கனவுல இருக்காங்க. அவன் அப்பாவே பதவி ஆசைப்படல, பாவம். ஒரு தடவை எம்பி ஆனார். இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆசைங்கிறது தப்பு கிடையாது, எல்லாம் இருக்கணும். ஆனால் அண்ணாமலையை சீண்டி பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணாமலை அவர்கள் சீமானை பாராட்டினாலதான் உடனே இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அண்ணாமலை சீமானை பாராட்டினா சீமானை திட்டு. அண்ணாமலை வந்து இப்போ வேலுமணியோட சண்டை போட்டீங்கன்னா வேலுமணியை பாராட்டு. ஓப்பன் பாலிடிக்ஸ். கல்யாணராமன் சொல்றத போல வந்து பிஜேபியிலே வந்து உட்கட்சி பூசல் நடந்துட்டு தான் இருக்கு. உட்கட்சி பூசல் ஹைட்ல போச்சு, பீக்ல இருக்கு. இது காரணம் டெல்லி. அண்ணாமலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. பேசுற வரைக்கும் பேசுங்க, நாளைக்கு இன்னும் 2 பேர் பேசுவோம். எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஆப்பு வைப்பாங்க. எல்லாம் தமிழிசையும் அடக்கப்படுவார், இல்லை கட்சி விட்டு எடுக்கப்படுவார், இல்லை அந்த கல்யாணராமனும் அடக்கி வைக்கப்படுவார், இல்லை அவர் RSS அனுப்பப்படுவார். இந்த மாதிரி வந்து தலைமைக்கு எதிராக போகிறது ரொம்ப தப்பு. கேட்டால் அந்த அம்மா சொல்லுது தமிழிசை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்கள் தலைவராக இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. எவ்வளோ பேர் தூக்கி போட்டிங்களே. சோஷியல் மீடியாவில் ஸ்போக்ஸ்மேன் மீட்டிங் போட்டிருக்கீங்க. ஸ்போக்ஸ்மேன்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஸ்போக்ஸ்மேன் ஏதோ சொல்கிறான், இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. எளியில் எழுந்து காரில் போய் ஸ்போக்ஸ்மேன் உட்காரும்போது யூ ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் ஸ்போக்ஸ்மேன்ஷிப். யூ ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் ஸ்போக்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு கொடுத்த தலைவர் நீங்கள். சர்வாதிகாரமாக செயல்பட்டீங்க. அந்த ஸ்போக்ஸ்மேன் அப்புறம் எட்டியே பார்க்கல உங்கள் கட்சி பக்கம். ஆனால் எனக்கு என்ன போயிட்டான். அப்படி சர்வாதிகாரி செயல்பட்டு நீங்கள் ஸ்போக்ஸ்மேனை மீட்டிங்கில் உட்கார வச்சு காரில் ஏறதுக்குள்ளே ரிமூவ்னு போட்ட நீங்கள். அண்ணாமலை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ OPS டிடிவி தினகரன், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட்டு போயிருக்காங்க. இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேவநாயகம் கூட தான் போயிருக்கார். சரி, இவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. இந்த தேர்தல் வந்து பெரிய திருவிழா. அந்த திருவிழாவில் OPS கலந்துனார், டிடிவி கலந்துனார், தேவநாயகா கலந்துனார், பாரிவேந்தர் கலந்துனார், ஏசி சண்முகம். இவங்கெல்லாம் கூட்டணி கட்சி. இவங்க எல்லாமே மோடி மேலே ஒரு மரியாதை, GK வாசன், இவங்களாம் மோடி மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தோம், ஒரு ரெஸ்பெக்ட் உள்ளவர். ஸோ
மோடி என்டிஏ கூட்டணி மீட்டிங் போடும்போது இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. தேர்தலில் ஜெயிக்கிறதும் தோக்கிறதுன்னு அடுத்த விஷயம். என்டிஏ கூட்டணியில் பலமாக இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு மோடியை பார்த்து தேங்க் பண்ண போயிருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸ் எனக்கு தெரியல. பட் என்டிஏ கூட்டணியில் ஒரு மரியாதைக்கோசரம் கலந்துக்க போயிருக்காங்க. எடப்பாடி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு உட்கட்சி பூசல் வருவாங்க, ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா ஏடிஎம்கே பதவியில் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி. ஆனால் எடப்பாடி பண்ண தப்பு என்னன்னா, கூட்டணி கூட விட்டுருங்க, புதுமுகங்களை போடக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதா நீங்கள் இல்லை. ஜெயலலிதா புதுமுகத்தை போட்டு ஒரு வட்ட செயலாளர், ஒரு ஒரு ஆர்டினரி தொண்டர் நிற்க வச்சு எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிடுவாங்க. ஜெயலலிதாட்ட முடியும். நமக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செங்கோட்டை நிற்க வச்சிருக்கணும், திண்டுக்கல் சீனிவாசன் நிற்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி கட்சி தலைவர் இவங்க நிற்க, நம்ம அறிமுகமான நபர்கள் அவங்கள நிற்க வச்சிருந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்கும். இப்போ வந்து செங்கோட்டையெல்லாம் போடுறது ஷூர் வின். அந்த மாதிரி போடாமல் எல்லாம் புதுமுகமாக போட்டு நீங்கள் வந்து தோக்கடி. நீங்கள் ஒரு காரணம், இப்போ ஆற்றல் அசோக்குமார் பீப்புள்கிட்ட நீங்கள் ஃபண்டு கொடுக்கல, அவர் செலவு பண்ணிட்டார். ஸோ செலவுக்கு பயந்து புதுமுகங்களை போட்டிங்களா? அவங்களே செலவு பண்ணிப்பாங்க, நமக்கு செலவு இல்லை அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட் எடுத்து போட்டிங்களா? ஏன்னா செங்கோட்டையெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தா ஆகணும். சினிமா துறையை மனசில் வச்சுட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. சினிமா துறை மனசு, ஏன்னா உங்கள்கிட்ட நிதி இல்லாமல் இல்லை. ஜெயலலிதா பணம் இருக்குது, சசிகலா பணம் இருக்குது, நீங்கள் சேர்த்த பணம் இருக்குது, உங்கள் கட்சிக்கார சேர்த்த பணம் இருக்குது, மந்திரி சபையை சேர்த்த பணம் இருக்குது, எல்லா பணமும் இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் வெளியில் விட்டுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் தோற்றதுக்கு காரணம் உங்கள் பட்ஜெட் டைட் பண்ணதுனால தான் ஒரு காரணம், முதல் காரணம். ரெண்டாவது காரணம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சும்மா சாக்கு. ஆனால் எடப்பாடி தலைமைக்கு வெகு விரைவில் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டாங்கட்ட மந்திரிகளே கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடிகிட்டேருந்து கட்சியை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஐயா, உங்களுடைய தகுதியான நேரங்களை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி.